ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா 14.5க்கு 38 ஒரு பிளாட் அளவு கிட்டத்தட்ட 554 சதுர அடி கவர் ஆகிற இந்த பிளாட் ஏரியாவில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 14.5க்கு 38 வடக்கு பார்த்த பிளாட்டு. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபேஸிங். இது ஃபஸ்ட் மாடல், செகண்ட் மாடல், தேர்ட் மாடல். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா 14.5க்கு 38 என்ட்ரன்ஸ், அதாவது இந்த வெராண்டா பார்த்தீங்கன்னா நமக்கு 14 அடி இருக்குது. 3/4 அடி சவருக்குனா போக உள்ளளவு 13 அடி நமக்கு கிடைக்கும். 13 அடி அகலத்துக்கு இந்த நீளம் வந்து 8 அடி. ஓகேங்களா, 13க்கு 8 வெராண்டா கிடைக்குது. நம்ம தலைவாசல் ஒட்டி படியேற அமைப்பு போட்டிருக்கோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல நல்லா இடம் ஸ்பேசியஸாக கிடைக்கும். வண்டி செப்டி டேங்கெல்லாம் நம்ம இந்த இடத்துல அமைச்சிக்கலாம். உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் 13க்கு 8 இந்த பிளானுக்கு கரெக்டாக அமையுது. ஸோ இந்த இன்டூ போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஓப்பன் வியூவில் நமக்கு கிடைக்கும். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கிச்சன் 7 அடி 7 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 6 அடி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு வைக்கணும் அமைப்பு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த யூட்டிலிட்டி பேசேஜ் நம்ம தாண்டினோடனே பார்த்திங்கன்னா ஓடிஎஸ் நமக்கு கிடைக்குது. இந்த ஓடிஎஸில் பார்த்திங்கன்னா 6.5க்கு 4 அமைப்பில் கிடைக்குது. பேசின் இந்த பக்கம் வச்சு நம்ம இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ 4க்கு 6 ஒரு காமன் பாத்ரூம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டோர் திறந்தோடனே ஒரு 13க்கு 8 4.5 ஒரு பெட்ரூம் நமக்கு கிடைக்குது. இது ஒரு மாடல். ஓகேங்களா, இந்த மாடல் வாஸ்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அமைப்பு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ ஃபேஸிங் அண்ட் இது ஒரு 1 BHK மாடல். ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் நமக்கு அமையுது, ஒரு காமன் பாத்ரூம் அமையுது. வாஸ்படி இது கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாயுமலையில் நமக்கு படி கார்னர் அமையுது. நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் அமைஞ்சிருக்கு. அக்னிமலையும் கன்னிமலையும் சார்ந்து நமக்கு ஒரு பெட்ரூம் அமையுது. அதே மாதிரி சென்ட்ரலில் ஒரு கிச்சன் நமக்கு அமையுது. இது நம்ம டிவைட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட அக்ரிமலை சார்ந்து நமக்கு கிச்சனில் வர்ற அமைப்பு இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம அமைக்கும்போது நமக்கு வாசுவோட சதவீதம் மாறும். ஓகேங்களா, மினிமம் ஒரு 70% நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிளாட் அளவுக்காக நம்ம அமைப்பு இப்படி தான் விழுகின்ற அமைப்புனால நமக்கு வாசுவோட பலன்கள் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது பிளான், இதில் பார்த்திங்கன்னா படி நமக்கு 8 அடி கொடுத்துருக்கோம். இது வந்து 6 அடி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் 11.5க்கு 8 அமைப்பில் கிடைக்குது. ஸோ வென்டிலேஷனுக்காக நம்ம சைடில் 1 அடி விட்டுருக்கோம். அதே மாதிரி கிச்சன், சென்ட்ரல் யூட்டிலிட்டி பேசேஜ், இது வந்து அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இது வந்து செப்பரேட்டட் பாத்ரூமாக நமக்கு கிடைக்குது. உள்ளளவு பிளானில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 6.5க்கு 6.4 அமைப்பில் நமக்கு ஒரு ஓடிஎஸ் கிடைக்குது. வாஷிங் மிஷின் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பாத்ரூம், டாய்லெட் இந்த இடத்துல தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். பேக் சைடில் சேம் அதே மாதிரி பெட்ரூம் அமையுது. ஸோ இந்த பெட்ரூமுக்கு வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் 1 அடி விட்டதுனால ஜன்னல் நம்ம தேவையான இடத்துக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானாக நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎஸ் பக்கத்தில், அதாவது ஓடிஎஸ் வர இடத்துல டோர் வித் அட்டாச் ஜன்னல் ப்ரொவைட் பண்ணணும். டோருக்கு மேலே நம்ம வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனுக்கும் அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல நமக்கு நிலை வித் அட்டாச் ஜன்னலாக நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஹாலுக்கும் கிச்சனுக்கும் ஒரு ஓப்பன் வியூ இருக்கும். இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு பிளெயின் ஓப்பன் விட்டுக்கலாம். ஸோ வெளியில் வந்த ஆட்கள் நம்ம பார்க்குற மாதிரியும் அமைப்பு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஹாலுக்கு வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா தலைவாசல் வித் அட்டாச் ஜன்னலும் அமையுது. நமக்கு தேவைப்பட்ட அந்த சென்ட்ரிங் ரூஃபில் பார்த்திங்கன்னா ஒரு 1x1 கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி நம்ம வெளிச்சம் வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல். அந்த 14.5க்கு 38 இது ஒரு மாடல். ஸோ சேம் நமக்கு இதே மாதிரி டிட்டோவாக நமக்கு இந்த பிளான் அமையுது. ஸோ 6 அடி படி நம்ம அகலத்துக்கு எடுத்திருக்கோம். ஸோ ஈசானம் சார்ந்த என்ட்ரன்ஸ் வாயுமலையில் நமக்கு படி அமையுது. உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் 10க்கு 13 அமைப்பில் கிடைக்குது. ஸோ அகலம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் மனையடி வந்து நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரணும், முடியாத அளவுக்கு வந்தளவு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ கிச்சனோட அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3/4 அடியை 4.5 பண்ணும்போது 5க்கு 8 அமைப்பில் நமக்கு கிச்சன் கிடைக்கும். ஸோ ஒரு யூட்டிலிட்டி பேசேஜ் ஏரியா கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன பேசேஜ் செப்பரேட்டடாக நம்ம பண்ணுறோம். ஒரு காமன் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் அமையுது. ஸோ 2-in-1 பர்பஸாக நமக்கு ஆகுது. இந்த பெட்ரூம் வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துருக்கோம். 4 7.5க்கு 4 அமைப்பில் கிடைக்குது. வாஷிங் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கார்னர் வைஸ் வெட்டு கிராஸ் எதுவுமே இல்லை, வாஸ்துபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாஸ்துவோட பலன்கள் நமக்கு கண்டிப்பாக மாறும்.
நமக்கு முழுமையான 95% இல்லை 100% நமக்கு கிடைக்காது. இதில் நமக்கு மேக்ஸிமம் ஒரு 70% நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிளாட்டு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் வாஸ்துவோட பலன்கள் மாறும். அதோட அமைப்பு இந்த மாதிரி தான் அமையும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு மனையிடையும் வாஸ்துவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? வராத அளவுக்கு வந்த அளவு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி வாஸ்துவோட அளவுகள் மாறும். ஓகேங்களா? ஸோ 3 பிளானுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 7 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி போர் சம்பு செப்டி டேங்க் எங்கே அமைக்கலான்னு கேட்டிங்கன்னா, நார்த் ஈஸ்ட் சார்ந்தால் போர் அதே மாதிரி சம்பை நம்ம அமைக்கிறது. செப்டி டேங்க் எப்பவும் போல் வாயுமலையில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நம்ம அதிகமாக 554 சதுரடிக்கு 2500 மார்க்கெட் ரேட் போடும்போது 13,85,000 நமக்கு செலவாகுது. ப்ளஸ் ஒரு 4 to 5 lakhs வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசம் பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது வடக்கு பார்த்த பிளாட் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றி கொடுக்கும். அதே புதன் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சுன்னா வடக்கு பார்த்த மனை வடக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது. ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. உங்களுடைய பிளாட் அளவு அண்ட் ரெக்குயர்மெண்ட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக டிசைன் பண்ணி போட்டுடலாம். பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜஸ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.